ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பூஜை பாத்திரம் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரி இல்லையா, அதுக்காக முன்னாடியே நான் பூஜை சாமான்லாம் தேய்ச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு புளி வச்சு தேய்ச்சிக்கோங்க. புளி அப்புறம் லெமன் வச்சு தேய்ச்சிட்டு இந்த பீதாம்பரி பவுடர் சொல்லுவாங்கள்ல, அது 3 மட்டும்தான் நான் வச்சு இதை தேய்ப்பேன். அதுவே நல்லா பளிச்சுன்னு விட்டுரும். யூடியூப்பில் நிறைய டிப்ஸ் பார்த்துருக்கேன். எவ்வளோ டிப்ஸ் பார்த்தாலும் இந்த புளியும் லெமனுக்கு இருக்கிற இது வேறு எதுக்குமே கிடையாது. எப்பயுமே நான் இந்த 3 பொருள் யூஸ் பண்ணி அப்புறம் ப்ரெஷ் வச்சு யூஸ் பண்ணாத நியூ ப்ரெஷ் வாங்கிக்கணும். அதை வச்சு தான் நான் தேய்ச்சிக்குவேன். அதுவே நல்லா பளிச்சுன்னு விட்டுரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு குட்டி குட்டி தட்டு, தாம்பூல தட்டு எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். புளி கொஞ்சம் தண்ணியில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு தேய்ங்க. அப்புறம் இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஈஸியாக இருக்கும் நமக்கு தேய்க்கிறதுக்கு. லெமன் வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம். அரிசி மாவு கூட யூஸ் பண்ணி தேய்க்கலாம். நான் அரிசி மாவு யூஸ் பண்ணுறேன். பீதாம்பரி பவுடர் டிப் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கணும். சேர்த்து தேய்ச்சிக்கிறேன். வாஷ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க எவ்வளோ க்ளீனாக பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்படிதான் நான் அந்த 3 பொருள் யூஸ் பண்ணி தான் நான் வாரம் வாரம் க்ளீன் பண்ணிப்பேன் பூஜை சாமான். விளக்கும் அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. சைட்லலாம் அந்த ஓரத்தில் இருக்கலாம் நம்மளால் தேய்க்க முடியாது. அதுக்காக ப்ரெஷ் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். தேய்ச்சி முடிச்சு ஒரு நியூஸ் பேப்பர் கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே எல்லா சாமானும் அடிக்கிட்டேன். நல்லா காஞ்ச பிறகு ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம குங்கும மஞ்சள் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.